எப்படி இருக்கும் கிரிக்கெட் கமெண்ட்ரினா இப்படி இதயம் தமிழ்ல? விராட் கோலி ஆடிக்கிறார் பாருங்க, ஒரு ஷாட் அடிக்கிறார் பாருங்க, பந்து மேலே போய் நிக்குது, இது 6 ஆகுதா 4 ஆகுதா பார்த்துக்கிறோங்க. இது பாகிஸ்தான் ஆர்கனைஸ் பண்ற சாம்பியன்ஸ் டிராஃபி ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல பாகிஸ்தான் இல்ல, ஃபைனல்ஸ் பாகிஸ்தான்லயே இல்ல. அதை பார்த்துட்டு தான் இப்போ வந்து கார்மேக செல்வம்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு. அதில் நான் வந்து பெங்களூர் தமிழ் பேசி நடிச்சிருக்கேன். ஸ்டாண்டப் காமெடிக்கு ஒரு புது டைமென்ஷன் கொடுக்குறாரு படவா கோபி அவர்கள். 50th ஷோ நாங்கள் அவரோட எதிர்பார்க்குறோம். வாங்க. ஸ்டாண்டப் காமெடியில் நோ ஃபார்மேட்டில் பண்ணும்போது ஐயையோ இந்த விஷயத்த சொல்ல விட்டுட்டோமே அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அதை எழுதி வைக்கணுமா வேணாமா யோசிக்கலாம். ஏன்னா இது எப்படின்னா, இஃப் யூ ஆர் லேக்கிங் இன் கிரியேட்டிவிட்டி அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த மாதிரி நமக்கு வந்துட்டே தானே இருக்கும். நமக்கு வந்துட்டே இருக்கிறதுனால திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வர்சடைல் பர்சனை மீட் பண்ண போகிறோம். வர்சடைல் அப்படின்னா இது வரைக்கும் வந்து ஒரு ஆக்டராக பார்க்கலாம், ஒரு டைரக்டராக சொல்லலாம், இவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியாக சொல்லலாம், மிமிக்ரி ஆர்டிஸ்டாக சொல்லலாம், டான்ஸராக சொல்லலாம். இவர் வந்து போகாத துறையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை நம்ம மீட் பண்ணுறோம். வெல்கம் டு த ஸ்டுடியோ மிஸ்டர் படவா கோபி அவர். வணக்கம். என்ன பற்றி சொல்லியிருக்க, நீ வேற யாரும் சொல்றீங்க. சாரிப்பா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஸோ இன்னைக்கு திரைக்குறளில் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சரி. ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கலான்னு இருக்கேன். தைரியமாக கேளு, என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அது ரைட்டாக தப்பா நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், ஆனால் பதில் வரும். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் சொன்ன மாதிரி ஹவு டு ஹேண்டில், எப்படி ஒரு ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இப்போ நீங்கள் சொன்ன அந்த நோ ஃபார்மேட் இஸ் மை ஃபார்மேட்டு தான் நாங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கும் அந்த நீங்கள் சொல்லும்போது எனக்கு அப்படியே நான் பண்ணுற ஒரு விஷயத்த அப்படியே ஒரு சொல்கிறாருங்க, எனக்கு வந்து புக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படியா? கேட்க தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு புக்கு படித்தா தூக்கம் வந்துடும். ஓ அப்படியா? நீங்கள் என்ன ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு புக் எடுத்து கையில் கொடுத்தாலும் தூக்கம் வந்துடும். யாராவது சொன்னாங்கன்னா கேட்டுகிட்டே இருப்போம். ஆமாம். ஸோ அது வந்து ஒரு லிசனிங் அப்படியே கேட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் எழுதி வைக்கிறது இல்லை. இந்த கடைசியாக கேட்ட கேள்வி வந்து உண்மையே நானும் ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, ஸ்டாண்டப் காமெடியில் நோ ஃபார்மேட்டில் பண்ணும்போது ஐயையோ இந்த விஷயத்த சொல்ல விட்டுட்டோமே அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அதை எழுதி வைக்கணுமா வேணாமா யோசிக்கலாம். ஏன்னா இது எப்படின்னா, இஃப் யூ ஆர் லேக்கிங் இன் கிரியேட்டிவிட்டி அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த மாதிரி நமக்கு வந்துட்டே தானே இருக்கும். நமக்கு வந்துட்டே இருக்கிறதுனால பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இஃப் இட் இஸ் ரியலி குட் ஒர்த் வைல் அப்படின்னா, இப்போ எப்படி நிறைய மிஸ் பண்ணுவோம்னா, அந்த இடத்துல அந்த க்ரௌடுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை தான் மறப்பேன். ஏற்கனவே நம்ம எழுதி பார்க்குற விஷயத்தை அதில் நான் மறக்க மாட்டேன். இப்போ இந்த ஊரில் இது வந்து சொல்லியிருக்கோம், இதெல்லாம் பண்ணிருக்கோம், ரெடி பண்ணி இதை பற்றி பேசணும், இதை பற்றி பேசணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி விட்டுருவேன். அதனால ஏதாவது மாதிரி மறந்த விஷயம் இப்போ ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒன்று? நிறைய விஷயம் மறந்துருக்கேன். ஆமா, நிறைய விஷயம் மறந்துருக்கேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பெங்களூர் பத்தி, தமிழ் பத்தி சொன்னீங்க இல்லையா, பெங்களூர்ல அப்சர்வ் பண்ண விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கும், அங்க சொல்ல விட்டுருப்போம். அது ஏதாவது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இல்லை, நான் என்னன்னா பெங்களூர்ல இப்போ நான் பேசினே இருக்கும்போது இது வந்து பெங்களூர் தமிழ்ல கிரிக்கெட் கமெண்ட்ரி சொன்னா எப்படி இருக்கும்ன்றது ரெடி பண்ணி வச்சிருந்தேன்னா, அது அப்படியே போயிட்டே இருக்கும். பேசினே இருக்கும்போது ஆடியன்ஸ்லேருந்து ஏதோ ஒரு கமெண்ட், ஒரு ஃபேன் ஒரு கமெண்ட் அடித்தார். அவருக்கு நான் ஒரு கமெண்ட் அடித்தேன். அது பயங்கர கிளாப்பாக போயிடுச்சு. அவர் சொன்னதுக்கும் கிளாப் வந்தது, நான் சொன்னதுக்கும் கிளாப் வந்த உடனே அங்கேருந்து டிவைட் ஆகிடுச்சு. அது டிவைட் ஆகி போனால் மறந்தே போயிட்டேன். அப்படியே முடிச்சோடனே அதுக்கப்புறம் அடப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னுடைய ஷோ அன்னைக்கு தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல். எப்படி இருக்கும் கிரிக்கெட் கமெண்ட்ரினா இப்படி இதயம் தமிழ்ல? இது பெங்களூர் தமிழ் தான். விராட் கோலி ஆடிக்கிறார் பாருங்க, ஒரு ஷாட் அடிக்கிறார் பாருங்க, பந்து மேலே போய் நிக்குது, இது 6 ஆகுதா 4 ஆகுதா பார்த்துக்கிறோங்க, பந்து பாருங்க பேஜாராயிடுச்சு, அப்படியே ஆடியன்ஸ்குள்ள விழுந்துச்சுங்க, இது 6 4 இல்ல 8 6 ரன்ஸ் விராட் கோலி கொடுத்துருங்க, 2 ரன் அந்த ஆடியன்ஸ்ல கேட்ச் பிடிச்சாம பாருங்க, அவன் கொடுத்துருங்க, இது பாகிஸ்தான் ஆர்கனைஸ் பண்ற சாம்பியன்ஸ் டிராஃபி ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல பாகிஸ்தான் இல்ல, ஃபைனல்ஸ் பாகிஸ்தான்லயே இல்லை. அப்படி ஆனா இது வந்து ஒரு நேச்சுரல், அதான் சொல்லல எந்த அளவுக்கு நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. அது இது ஜென்ரலா இந்த பெங்களூர் போகும்போது நான் அப்சர்வ் பண்ண விஷயம்லாம் வந்து பெங்களூர் போகும்போது எதுக்கு எடுத்தாலுமே கோ ஸ்ட்ரைட் டு அப்படின்னு, கோ ஸ்ட்ரைட் டு. அவங்க வந்து அவர் ஆவுதான் தான் கேட்பாங்க, ஆச்சுங்களா, ஆச்சுங்களா, ஆவுதா, போதா அப்படின்னுவாங்க.
ஓ ஆமுவா அப்படின்னுவாங்க. அது அது நம்ம சொல்றது ஆமாவான்னு சொல்றோம், அது ஆமுவா ஹவுதா அப்படிங்கிறது அது அவங்களுக்கு அந்த பழக்கத்துல அந்த பழக்கம் அது அப்படியே வரும். சூப்பர். ஸோ அதாவது என்னன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மூலையில ஒரு தமிழ் மொழி ஒரு ஸ்லாங் அற்புதமான அற்புதமான ஒரு வட்டார வழக்கு அது. அது வந்து நமக்கு ஒரு பெருமை தான். அதனால இப்ப நிறைய பேர் அதை பத்தி கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. ஆனா அதை எடுத்து பண்றாங்கன்னு போது ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருச்சுன்னு நம்ம இல்லை. இப்போ ரீசெண்டா கூட இதுல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த பெங்களூர் தமிழ்லயே பேசி வீடியோ போடுறாங்க. அது பயங்கர வைரலா போகுது. அது நல்லா வைரலா போகுது. அது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எப்ப அது ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க அதை சொல்லும் போது ஸ்டாண்டப் காமெடியில சொல்லும் போது ஓ பெங்களூர் தமிழ்னா இப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிறது தெரியும். இது மாதிரி ஆந்திராவுக்குன்னு ஏதாவது இருக்கா? ஆந்திரால இருக்கு. ஆனா ஆந்திரால நம்ம நிறைய யூஸ் பண்றாருல. இப்ப கமல் சாரே பாத்தீங்கன்னா என்ன படம் அது நம்ம தசாவதாரத்துல எல்லாம் பண்ணியிருப்பாரு இல்லையா? அதனால அதே சேம் சவுண்டு தான். ஆனா பெங்களூர் தமிழ் யாரும் பண்ணதே இல்லை. கதாபாத்திரமா யாரும் பண்ணதே இல்லை. எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்களே தவிர யாரும் கேட்டதில்லை. அதனால தான் நம்ம பண்ண உடனே அது ஹிட் ஆச்சு. இப்போ அதை பார்த்துட்டு தான் இப்போ வந்து கார்மேக செல்வம்னு ஒரு படம் போயின்னு இருக்கு. அதில் நான் வந்து பெங்களூர் தமிழ் பேசி நடிச்சிருக்கேன் நான் ஃபுல்லாக. அதனால வந்து அது ஒரு தனி சவுண்டு. அது ஒரு தனி சவுண்டு. அதில் பார்த்தீங்கன்னா வாய்ச்சாத்தின் போ அப்படின்வாங்க. சொல்லுங்க பாப்போம். வாய்ச்சாத்தின் போ என்ன அர்த்தம்? வாய் மூடின் போன்றது தான். வாய் மூடின் போது தான் சொல்லணும். ஆனா அந்த வழக்குல வந்து போங்கோ போங்கோ வாய்ச்சாத்தின் போங்கோ அப்படின்னுவாங்க. அப்புறம் சக்கத்தா இருக்குதுன்னுவாங்க. சக்கத்தா இருக்குன்னா சூப்பரா இருக்குன்னு சூப்பரா இந்த பொன் பாருங்கோ சக்கத்தா இருக்கு அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்களுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால தான் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ பரவாயில்ல. ஒவ்வொரு வட்டார மொழி பற்றியும் சொல்லிட்டீங்க. அதே சமயத்தில் ஸ்டாண்டப் காமெடிக்கு ஒரு புது டைமென்ஷன் கொடுக்குறாரு படவா கோபி அவர்கள். அருமை. ஸோ அந்த 50th ஷோ நாங்கள் அவரோட எதிர்பார்க்குறோம். வாங்க. ஸோ எங்களுடைய திரைக்குறளில் இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணது அதில் நாங்களும் புதுசாக நிறைய தெரிஞ்சுட்டோம். உங்களுடைய இயற்கை இதை பற்றியும் ஆறு பற்றி நீங்கள் சொன்னதும் ஆறு பற்றி லேயர் சொல்லும் போதெல்லாம் வந்து நான் ஏதோ ஒரு பெரிய அப்துல் கலாமோட சோதனை பண்ணியிருக்காரு. ஆனால் அப்துல் கலாம் லெவலுக்கு சயின்டிஸ்ட் லெவலுக்கு ஒருத்தர் யோசிக்கிறார். அது ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் அது பாயிண்ட் ஒன்று கவனிக்கணும். உதாரணத்தோட நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஆறை நம்ம வந்து பாதுகாக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அது பாதுகாக்கணும். இப்போ நம்ம வெளியூரில் எவ்வளோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போகிறோம். இப்போ அயர்லாண்டில் லிஃபின்னு ஒரு ரிவர் இருக்குது. அது பார்த்தேன்னா அந்த லிஃபி ரிவர் வந்து அந்த நாட்டில் அப்படியே போயிட்டே இருக்குது. எல்லா இடத்துக்கும் போகுது. அவங்களுடைய அந்த சட்டமே பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் எந்த விதமான கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷனும் வரக்கூடாது. அது சட்டம். அதை மக்கள் மதிக்கிறாங்க. அதான் அந்த ரிவர் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரிவர்னால அந்த ஊரே அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாஸ்கோ ரிவர், தேம்ஸ் நதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வந்து நேச்சுரலாகவே இவ்வளோ இருக்குது. அதை நம்ம எப்படி நாசம் பண்ணுறோம். ஆனால் ஒரு ரிவரை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதை எப்படி நம்ம வந்து பெரினியலாக ஓடிட்டே இருக்க வச்சுக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் தான் அது. ஓகேவா? இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ உங்கள் தலையில் இவ்வளோ முடி இருக்குது. இதில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? தண்ணி ஊற்றி நீங்கள் தண்ணியில் போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? தலை அப்படியே ஒரு மாதிரி சப்பையாகிடும். தலை என்ன ஆகும்ண்ணே? ஈரமாக இருக்கும். இதே நீ ஒரு சொட்டை வண்டியில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? பைக்கின்னு போய்டும். அதுதான் இப்போ நடக்குது. ஆறு ஓரமாக இருந்த மரங்களை எல்லாம் வெட்டிட்டாங்க. இப்போ நான் சொல்கிறது உதாரணத்துக்கு இப்போ அடையாறில் நம்ம நந்தம்பாக்கம் வந்தீங்கன்னா 2 பக்கமும் மாந்தோப்பு. கரெக்டாக அந்த 500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மாந்தோப்பு இருக்கும். மரத்தினுடைய வேர்கள் அந்த ஈரப்பதத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். வந்து என்றைக்குமே வந்து ஆறு வந்து ஈரமாகவே இருக்கும். தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் வெட்டி எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. காவான்ற பெருசு பண்ணுறோன்ற பேரில் ஜேசிபி விட்டு எல்லாம் எடுத்து தூக்கி போட்டாங்க. இப்போது ஒரு கால்வாய். தண்ணி மழை பெஞ்சதுன்னா அடித்து தெரிச்சு ஓடி போயிடும். இப்போது அடையாறில் அடையாறு கால்வாய். அடையாறு கால்வாய். அதுதான் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இப்போ எனக்கு அந்த மாஸ்கோ ரிவர்லாம் பார்த்துட்டு அப்படி அசந்து போயிடும். நம்ம ஊரில் அந்த அடையாறில் இப்படி பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஏக்கம் உண்டு. பேசிக்காக நீங்கள் சென்னையில் அதான் சொல்கிறேன்ல, அடையார் பக்கத்தில் தான் எங்களுக்கு சொந்த ஊர். பிறந்து வந்தால் இல்லைங்க தான். அப்போ வெளிநாடெல்லாம் போகும்போது எந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஊரை, இப்போது நம்ம ஒரு அப்ராட்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி இருக்கும். நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட பணம் இருக்கும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு சுதந்திரம், ஓகே, ஒரு ஒரு உணவு, வெதரு, இது எல்லாமே எந்த நாட்டிலுமே நான் வந்து ரசிச்சது இல்லை எதுவுமே. அது சில இடத்துல கிளென்லினஸ் எல்லாம் க்ளீனாக எல்லாம் சுத்தமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்த குப்பையும் இங்கேருந்து வேறு இடத்துல போடுறாங்க.
அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது, ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு அயல்நாடு சொல்லணும், பூட்டான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூட்டான் லாட்ரி டிக்கெட்ல மட்டுமே பார்த்துருக்கோம். பூட்டான் இஸ் அ கண்ட்ரி வேர் யூ காட் அன் எக்ஸசிவ் ஆக்சிஜன். ஓ ஆமாம், மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் டெஃபிஷிட் உள்ள கண்ட்ரி இன்க்ளூடிங் இந்தியா. நீங்கள் வந்துட்டு பூட்டான் வந்து எக்ஸசிவ் ஆக்சிஜன். ஸோ அது பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பூட்டான் வந்து இப்போ ஆக்சிஜன் அங்கேருந்து இப்போ எடுத்து வந்துடுவாங்க, அது வியாபாரம் ஆக்கிடுவாங்க. ஆக்சிஜன் ஃப்ரம் பூட்டான் அது ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த ஹேவ் காட் குட் ரூல்ஸ், எல்லாமே அங்கே நல்லா இருக்குது. அது ரொம்ப ரசித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரஷ்யா ரொம்ப ரசித்தேன். ரஷ்யாவை நம்ம ரசித்தோன்னா அவங்களோட தொலைநோக்கு பார்வை. நீங்கள் வந்து ரஷ்யாவில் இன்றைக்கி வந்து எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க ரூபிள்லாம் வந்து இந்தியாவுடைய ருப்பியோட கம்மியாக இருக்குது இப்போது. ஓகேங்களா, 90 பைசாவோ என்னமோ அவங்களுடைய ரூபிள். 15 ரூபா 16 ரூபா இருந்தது ஒரு ரூபிள். ஓகே, ஆனால் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ போட்ட சாலைகள் இன்னும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பப்பரப்பான்னு இருக்கும். அவ்வளோ பெரிய ரோடு, அவ்வளோ தொலைநோக்கு இன்ஜினியரிங். மெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மெட்ரோலாம் அவ்வளோ ஃபினாமினலாக இருக்கும். ரஷ்யன் இன்ஜினியரிங் மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் ஏன் வந்து ரஷ்யாவில் அவ்வளோ எங்களுக்கு பழக்கம்னா, மாஸ்கோவில் எஸ்பிபி சாருடைய 50th எஸ்பிபி 50 இயர்ஸ் ஆஃப் ஷோ வந்து நான் தான் பண்ணேன். நானும் என் நண்பர் அங்கே இருக்கார் விஜயின்ட்டு, அவர் தான் பண்ணார். அது வந்து எங்கே பண்ணோன்னா மாஸ்கோவில் கிரெம்லின் பேலஸில் பண்ணோம். அதில் முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸ் இப்போ விளாடிமிர் புத்தினுடைய பேலஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம் அது. அப்போது நாங்கள் அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லாம் போகும்போது அங்கே வின்டர் பேலஸ்னு ஒன்று இருக்குது, சம்மர் பேலஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது மகாராணி வந்து வாக்கிங் வருவாங்க, அங்கேருந்து வாங்கி ரொம்ப தூரம் வந்து திரும்பி போக முடியாதுனால இங்கே ஒரு பேலஸ் கட்டிக்கலாம். ஸோ அது வின்டர் பேலஸ், சம்மர் பேலஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நாசி அடித்தாங்க. அது ஹிட்லர் அடித்தது. ஆனால் அந்த ஹிட்லர் அடித்தா கூட தேவ் ரீகன்ஸ்ட்ரக்டட் இட், திருப்பியும் அதை பழைய க்ளோரிக்கு அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், வெதரு, உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், அசர்பைஜான் இப்போ நிறைய பேர் பழக்கமாயிடுச்சு. இதெல்லாம் வந்து அவ்வளோ அசால்ட்டாக இருக்கும் ஒரு லேண்ட்ஸ்கேப்லாம். அமெரிக்கா வந்து வேர்ல்டு நம்பர் 1 கண்ட்ரி, அது வந்து அப்படி இருக்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேர் இன்னும் ரஷ்யாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. போகணும். இப்போ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும், புல்லட் ட்ரெயின்லாம் கலக்கலாக இருக்கும். அதனால் அது வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு இடம். சூப்பர், ஃபைன், ரொம்ப சந்தோஷம் தான். எங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து டைம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணது, டிஃப்ரெண்டான பல ஆங்கிள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதான் சொன்னேன், ஒரு நேச்சர் பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், நீங்கள் ரசித்த விஷயங்களாக இருக்கட்டும், எவ்வளோ நுணுக்கமாக, அதாவது ஒரு நேச்சர் பற்றி நம்ம நேச்சர் லவர் எனக்கு ஆறு பிடிக்கும்னு சொல்லாமல் அதை பற்றி நான் எப்படி வந்து அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று, ஈரப்பதத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு, எங்களுக்கான அந்த டைம் ஒதுக்குனதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஃபார் த வேல்யூபிள் டைம். அண்ட் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுலேயும் நீங்கள் குறிப்பாக பெங்களூர் தமிழ் பேசி நடித்த அந்த படங்கள்லாம் வரும்போது எவ்வளோ தூரம் தேட்டரில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பயங்கர வரவேற்பு ரசிகர்கள் இருக்காங்க, வரவேற்பு இருக்கும். ஸோ அதெல்லாமே நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீ வந்து உன்னுடைய ஃப்ளேவர் எல்லாமே வந்து வித் த மியூசிக், இது யாருக்கும் அமையாத ஒரு விஷயம். எனக்கு பாட வராது, உனக்கு அருமையாக பாடுவார, நீ மிமிக்ரி பண்ணுவேன், நடிப்பேன், எழுதுவேன், படங்களுடைய நாலேஜ்லாம் உனக்கு எவ்வளோ இருக்குது, ஃபிலிமுடைய நாலேஜ்லாம் எக்ஸ்ட்ராடனரி நாலேஜ் யூ ஹேவ். ஸோ இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு 75 minutes 80 minutes ஒரு ஷோ எழுதணும். நீ ஜஸ்ட் லைக் தட் சும்மா அனௌன்ஸ் பண்ணி பாட்டை போடாமல், யூ ஷுட் ஹேவ் சாங், யூ ஷுட் ஹேவ் காமெடி, யூ ஷுட் ஹேவ் இந்த நாட்டு நடப்பு எதாக இருந்தாலும் வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு பிளெண்ட் பண்ணி நீ வந்து அடிச்சின்னா I think it will be very great for the audience. கண்டிப்பாண்ணா. தேங்க்யூ ஸோ மச். என்னைக்குமே உங்களுடைய அந்த வழியில் சொல்லுங்கள். Good luck to you. Thank you. Thanks a lot. Thanks.